வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓவர்லோடட் பீசஸ். ஓவர்லோடட் பீசஸ்னால் ஒரு பர்டிகுலர் பீஸ், ஒரு குறிப்பிட்ட பீஸுக்கு வந்து அதிகமான ப்ரெஷர் இருக்கும், அதிகமான அழுத்தம் இருக்கும். அதாவது அந்த ஒரு பீஸ் என்ன பண்ணுன்னா கேமில் ரொம்ப முக்கியமான பீஸாக இருக்கும். அந்த பீஸு மற்ற பீஸை சப்போர்ட் பண்ணியிருக்கோம், மற்ற பீஸை பாதுகாக்கும். ஸோ அந்த இம்பார்ட்டண்ட் பீஸை நம்ம அட்டாக் பண்ணோன்னா, அந்த முக்கியமான பீஸை அட்டாக் பண்ணால் கேமில் ஈஸியாக வின் பண்ணலாம். ஸோ அதுக்கு பேர் தான் ஓவர்லோடட் பீசஸ். அந்த பீஸ் வந்து 2 பீஸை சப்போர்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை ரேங்கை சப்போர்ட் பண்ண ஒரு ரேங்கையே கண்ட்ரோல் பண்ணலாம், ஒரு ஃபைலையே கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட முக்கியமான பீஸை வந்து நம்ம அட்டாக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பேர் தான் ஓவர்லோடட் பீசஸ். ஃபஸ்ட்டு அந்த முக்கியமான பீஸ் எது நம்ம கண்டுபிடிக்கணும். கேமில் எந்த பீஸுக்கு அதிகமான ஒர்க் இருக்குது, எந்த பீஸ் அதிகமான ப்ரெஷர் இருக்குது, அது எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த பீஸை கண்டுபிடிக்கணும், அதுதான் ஐடியா. ஸோ அந்த ஐடியா தான் இப்போ நம்ம கேமில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஒயிட் சைட், பிளாக் சைட் பொசிஷன் நம்ம வந்து இந்த பொசிஷனில் என்ன ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒயிட் கிட்ட ஸோ இதுதான் பொசிஷன். ஸோ குயின், ரூக், ஒயிட் சைடில் கிங், பிஷப், 2 pawns இருக்குது. ஸோ பிளாக் சைடில் கிங், ரூக், குயின், பிஷப், 2 pawns இருக்குது. ஸோ இப்போ ஐடியா என்னென்னா, the queen attack the bishop and then rook attack the bishop. ஸோ 2 pieces இந்த bishop மேலே ப்ரெஷர் கொடுத்துருக்கு, அட்டாக் பண்ணிருக்கு. ஆனால் பிளாக் சைடில் 2 pieces சப்போர்ட் பண்ணுது. bishop supported by king and then queen support the bishop. ஸோ குயின் என்ன பண்ணுது, குயினும் பிஷப்பை சப்போர்ட் பண்ணுது, கிங்கும் பிஷப்பை சப்போர்ட் பண்ணுது. ஸோ அப்போ 2 சப்போர்ட் 2 அட்டாக் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ அங்கே அட்வான்டேஜ் எதுவுமே வரல. ஸோ அப்போ எது அங்கே ஓவர்லோடு, பிளாக் சைடில் எந்த பீஸ்க்கு ஓவர்லோடு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணுறோம், குயின் தான் பிஷப்பையும் சப்போர்ட் பண்ணுது, குயின் ரூக்கையும் சப்போர்ட் பண்ணுது, குயின் இந்த பானையும் சப்போர்ட் பண்ணுது, இந்த பானையும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ மேஜராக பார்த்தோம்னா இந்த இடத்துல இந்த குயினுக்கு வந்து அதிகமான ஒர்க் இருக்குது. அந்த குயின் தான் ஓவர்லோடட் பீசஸ் இந்த கேமில். ஸோ இந்த கேமில் அந்த குயினை எப்படி அட்டாக் பண்ண போகிறோம், அந்த மூவ் என்ன, ஒயிட் சைடு வந்து இப்போ நம்ம அதை கண்டுபிடிக்கணும். ஸோ ஒயிட் என்ன பண்ணுறாங்க, பிஷப் எடுத்து இங்கே வைக்கிறாங்க. பிஷப் எடுத்து இங்கே வச்சு என்ன பண்ணுறாங்க, குயினை அட்டாக் பண்ணுறாங்க. குயின் இந்த பிஷப் அட்டாக் த குயின் அண்ட் தென் கிங் பிஹைண்ட், கிங் பின்னாடி இருக்குல்ல. ஸோ இப்போ குயினை நான் காப்பாற்ற முடியாது, குயின் எப்படி வேணும்னா தள்ளிங்கன்னா என்ன ஆகும், செக் வரும். ஸோ இது என்ன பின் டாப்பிக்கில் கூட நம்ம படிச்சிருக்கோம், பின்னுன்ற இதுதான். ஸோ ஒரு பீஸை பின் பண்ணால் அந்த நடுவில் இருக்கிற பீஸை மூவ் பண்ண முடியாது, அதுக்கு பேர் தான் பின்னு. ஸோ இப்போ குயினை என்ன பண்ணோம், ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. குயின் என்ன பண்ணலாம், இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணணும். ஸோ குயின் கேப்சர் பிஷப். ஸோ குயினை காப்பாற்றணும்னு நினச்சி என்ன பண்ணோம், பிஷப்பை கேப்சர் பண்ணால் என்ன ஆகும். ஸோ என்ன பண்ணுவாங்க, குயின் இன்ட்டு பிஷப், இவங்க அடிப்பாங்க ஒயிட். ஸோ ஒயிட் பிஷப்பை கேப்சர் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னா ரூக் சப்போர்ட் த குயின் அண்ட் தென் செக். செக் வந்தா கிங்கால் இங்கே போக முடியாது, இங்கே போக முடியாது, கேம் என்னாச்சு, செக் மேட்டே ஆகிடுச்சு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ணோம், நம்ம ஓவர்லோடட் பீசஸ் எந்த பீஸுக்கு அதிகமான ஒர்க் இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். அந்த பீஸை கண்டுபிடிச்சி அதை அட்டாக் பண்ணோம். அதை அட்டாக் பண்ணி அந்த பீஸ் அங்கே டைவர்ட் ஆன உடனே, அந்த பீஸ் அங்கே மூவ் பண்ண உடனே கேமில் செக் மேட் வந்துச்சு. ஸோ இந்த ஓவர்லோடட் பீசஸில் நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் சம்மாக பார்ப்போம். ஒரு 2 சம்மாக பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் சம்மை அரேஞ்ச் பண்ணி அதுக்கு என்ன ஆன்சர் நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ இந்த சம்மில் பொசிஷன் எல்லாம் பார்த்துக்கோங்க. பொசிஷன் எப்படி இருக்குன்னு கவனிங்க. ஸோ இதில் ஓவர்லோடட் பீசஸ் எந்த பீஸுக்கு ஓவர்லோடு இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பார்த்தோம்னா இதில் இந்த குயின் என்ன பண்ணுது, ரைட்டையும் சப்போர்ட் பண்ணுது, பிஷப்பையும் சப்போர்ட் பண்ணுது. அப்போ குயின் என்ன பண்ணுது, 2 பீஸை சப்போர்ட் பண்ணுது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த குயினை டைவர்ட் பண்ணணும். இந்த குயினை அங்கே மூவ் பண்ண வச்சனாலே ஒரு பீஸ் நமக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஸோ அது என்ன ஐடியான்னு பார்ப்போம். இந்த குயின் இங்கே பிஷப் அட்டாக் பண்ணியிருக்கு, இந்த பிஷப் இங்கே என்ன நைட் அட்டாக் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், பிஷப்பான நைட்டை கேப்சர் பண்ண போகிறோம். ஸோ பிஷப்பான நைட்டை கேப்சர் பண்ணோடனே 3 பாயிண்ட்ஸ் கிடச்சிதா. ஸோ
இப்போ பிளாக் என்ன பண்ண போகிறாங்கன்னா பிஷப் கேப்சர் பண்ணுவாங்க. ஸோ 3 points ஈக்குவல். ஸோ இப்போ ஒயிட்டோட அட்வான்டேஜ் என்ன? குயின் கேப்சர் பிஷப். ஸோ இப்போ பிஷப் ஈக்குவல், பிஷப் ஃபார் பிஷப். அப்போ நைட் எக்ஸ்ட்ரா கிடச்சா நமக்கு. ஸோ இதுதான் ஐடியா, ஓவர்லோடட் பீசஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு டாபிக்லையும் ஒரு ஐடியா இருக்குது. அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி தான் செஸ்ஸில் வந்து நம்ம நல்லா விளையாட முடியும். ஸோ செஸ்ஸில் ஐடியா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் திங்கிங் ஸ்கில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ செஸ்னாலே யோசிக்கிற கேம் தான், அதில் எந்த டவுட்டும் உங்களுக்கு வேணாம். ஸோ எல்லாராலையும் எடுத்த உடனே நல்லா யோசிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எல்லாருமே உடனே டக்குன்னு ஐடியா கண்டுபிடிச்சோம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. முதல்ல கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஐடியாஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இந்த மாதிரி 2 எக்ஸாம்பிள் சம்ஸு கற்றுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு நிறைய விளையாடி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக எல்லாருமே கற்றுக்கலாம், ஈஸியாக விளையாடலாம் எல்லாருமே. ஸோ எல்லாராலையும் முடியும், எதுவுமே முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் ட்ரை பண்ணுங்கள், முடிஞ்சளவு ட்ரை பண்ணுங்கள். எல்லாம் புரிஞ்சிக்க முடியும், தெரிஞ்சிக்க முடியும், கற்றுக்கவும் முடியும், நல்லா விளையாடவும் முடியும். ஸோ அடுத்த கிளாஸில் வேறு ஒரு டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.